Taste the Daily. அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் காணொளி வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா ஸ்டாலின்? ஏன் தெய்வ செயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்வியில் ஓயாது எனவும் திட்டவட்டம். திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் நாறிக்கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்கி தலைக்குனிய வேண்டும் எனவும் விமர்சனம். வேலூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். விழுப்புரம் அருகே 10 லட்சம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பெண்ணை காதலித்து ஏமாற்றிய மோசடி ஆசாமியை காப்பாற்றும் காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் தர்ணா போராட்டம். தமிழகம் முழுவதும் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படும் பெண்களை ஏவல்துறை மிரட்டி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் உல்லாசமாக தெருக்கூத்து நடத்தும் அவலம். கோவையில் திருமணமான பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி மிரட்டி பணம் பறித்து வந்த காமுகன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்கின்ற சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நண்பனை தாக்கியவரிடம் தகராறில் ஈடுபட்ட பெயிண்டர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நூலகத்திற்குள் புகுந்து இளைஞரை சரமாரியாக வெட்டிய போதை கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நூலகம் போன்ற பொது இடங்கள் கூட கொலைக்களமாகி இருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக பெற்றோர் ஆதங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே கஞ்சா விற்ற ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 உட்பட 3 சிக்கினர். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை விழிப்புடன் இல்லாததே போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு காரணம் என மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரவுன் சுகரை வைத்திருந்த மேற்கு வங்காள நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை மற்றும் புறநகர்களில் போதைப் பொருட்கள் பகிரங்கமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தை சீரழிக்கும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் கடந்த மார்ச் மாதம் திமுக பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட ராட்சத கட் அவுட் ஆட்டோ மீது விழுந்த விவகாரம் தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லா காரில் ஒய்யாரமாக வலம் வந்த அமைச்சர் மாசு. வெளிநாடுகளில் எப்படி மருத்துவம் பார்க்கிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்யாமல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் மக்களின் வரி பணத்தில் உற்சாகமாக ஊர் சுற்றுவது நியாயமா அமைச்சர் என்று மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் மாலை நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. சுகாதாரத்துறையை கண்டுகொள்ளாமல் துறை அமைச்சர் அமெரிக்காவில் உற்சாகமாக சுற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து புகை வெளிவந்ததால் பேருந்தில் இருந்து அவசரமாக வெளியேறிய பயணிகள்.
ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை பேருந்துகளுக்கான டயர் உள்ளிட்ட தளவாடங்களை தரமான பொருட்களாக இல்லாமல் தரமற்ற பொருட்களை வாங்கி தருவதால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் மழையால் பாறை விழுந்ததைத் தொடர்ந்து போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் 70 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய அவலம். சீரமைப்பு பணிகளில் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மெத்தனம் காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. கோவை, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மண் சரிவு எச்சரிக்கைகள் மற்றும் மீட்புக் குழு பயிற்சிகளை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் பருவமழையால் ஏற்படக்கூடிய நோய்கள் பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக மழை பெய்து வரும் நிலையில் 20 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்திற்கு தடை. மழை எச்சரிக்கையை வனத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் முறையாக பின்பற்றாததால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகையில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் ஆண்டிமுத்து ராசாவை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மழையால் தங்களது வீடுகள் சேதமடைந்ததால் புதிய வீடு கேட்டு போராட்டம் நடத்திய நிலையில் உரிய பதில் அளிக்காமல் சென்றதால் மக்கள் அதிருப்தி. உடனே கலெக்டர் சொல்லிட்டேன், டிஆர் ரோடு சொல்லிட்டேன், இடம் பார்க்க சொல்லிட்டேன். அதுலயே கட்ட முடியுமா இல்ல பக்கத்துல இடம் பார்க்க. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நகராட்சி மூலம் கொண்டு வரப்பட்ட மணல் மூட்டைகளை அபாயகரமான இடங்களில் அடுக்கி வைக்காமல் சாலையிலேயே வீசி சென்ற அவலம். எங்கள் வீட்டுக்கார் இல்லாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினேன். இப்போ மழைக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக தரமாட்டான மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னால் என்னமோ பண்ணுங்கம்மா எனக்கு தெரியாதுன்றாங்க. வந்து எட்டி பார்க்கறதில்ல. நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு போய் அங்கே தண்ணிக்கு இன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் போய் கேட்டு போனால் கூட 3 ரோட்டில் போய் உட்காருங்க, எங்ககிட்ட ஏன் வரீங்கன்னு அந்த கவுன்சிலர் அப்படி பேசுகிறாங்க. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, நெல்லை, திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 29 மற்றும் 30 கோவை, நெல்லை, நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பருவமழையின் போதும் பெரும் சேதத்தை சந்திக்கும் கொசஸ்தலையாறு பகுதியில் 3050 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதத்தில்தான் முடியும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கோடை காலத்திலேயே பணியை துரிதப்படுத்தாமல் பருவமழை தொடங்கிய பிறகு மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க முடிவெடுத்து விட்டதால் ஸ்டாலின் மாடல் என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சிக்கு தனி பேரிடர் மேலாண்மை குழுவை அமைத்திருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழைநீர் வடிகால்வாய்கள் இந்த முறையும் தோல்வியை தழுவியுள்ளதா? சென்னைக்கு வெள்ள அபாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஸ்டாலின் அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தஞ்சை அருகே பட்டப்பகலில் கார் கண்ணாடியை உடைத்து 87,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் பயம் இல்லாததால் பட்டப்பகலிலேயே இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீரை முறையாக விநியோகம் செய்யவில்லை என்றும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு.
11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறப்பதாக சொல்லி கட்டிடமே இல்லாத கல்லூரிகளுக்கு வெள்ளை நிறத்தில் ஒரே ஒரு கல்வெட்டை திறந்து விளம்பரம் செய்யும் ஸ்டாலின். குன்னூர், செய்யூர், சென்னை நங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் பாழடைந்து கிடக்கும் அரசு பள்ளிகளில் கல்லூரியும் தற்காலிகமாக இயங்கும் என அறிவிக்கப்பட்டதால் மக்கள் ஆத்திரம். இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசும் செய்யாத சாதனையாக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதையாக படிப்பதற்கு எந்த வசதியும் இல்லாமல் 11 கலைக் கல்லூரிகளை திறந்து மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க துணிந்து விட்டார் ஸ்டாலின் என மக்கள் விமர்சனம். கட்டிட வசதி இல்லாமல் அவசரமாக 11 கலைக் கல்லூரிகளை திறக்க காரணம் என்ன? அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுகிறதா? பணத்திற்காக கட்டமைப்பில்லாத கல்லூரிகளை நடத்தும் சில தனியார்களுக்கும் மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி கல்லூரிகளை திறக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் அரசின் பொய் வாக்குறுதிகளால் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் தமிழக இளைஞர்கள். 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு, 14 லட்சம் வேலை வாய்ப்புகள் என ஸ்டாலின் அரசு சொன்னதில் 50% கூட நிறைவேற்றப்படாததால் தமிழக இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வது அதிகரித்திருப்பதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பணிச்சுமை காரணமாக அரசு ஓட்டுநர் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பணியழுத்தம் அதிகமாகிவிட்டதாக அரசு பேருந்து ஊழியர்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையால் நனைந்து சுமார் 16,000 நெல் மூட்டைகள் சேதம். வெட்டு விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு தங்களது வாழ்வாதாரத்தை நசுக்குவதாக விவசாயிகள் வேதனை. காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இதயமாக இருந்த ஐனாவரம் வளாகம் தற்போது பேய் மாளிகை போல் காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் ஆவி நிறுவனம் தற்போது புதைக்குழியில் தள்ளப்பட்டு தன் மரணத்தை தானே எழுதி கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 71,960க்கு விற்பனை. கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 8,995 ரூபாயாக நிர்ணயம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு ஒரே வாரத்தில் 4 மடங்கு உயர்ந்து மொத்தம் 1009 பேர் பாதிப்பு. தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட வாய்ப்பு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை அவரது மனைவி கன்னத்தில் அறையும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். அதிபர் மேக்ரானுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே 25 வயது வித்தியாசம் உள்ள நிலையில் நாட்டிற்கே ராஜா ஆனாலும் வீட்டிற்கு கூஜாதான் என நெட்டிசன்கள் விமர்சனம். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பாரா ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் மகேந்திர குர்ஜார் வெற்றி. 27 வயதான குர்ஜார் 61.17 மீட்டர் தூரம் எறிந்து 2022ஆம் ஆண்டில் பிரேசிலின் ராபர்டோ ஃப்ளோரினியானா எடில்சன் 59.19 மீட்டர் தூரம் எறிந்ததன் முந்தைய சாதனையை முறியடித்தார். தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள போட்டியில் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் தங்கம் வென்று அசத்தல். 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய தடகள வீரர் குல்பீர் சிங் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். தென்கொரியாவில் இன்று தொடங்கிய ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். 20 கிலோமீட்டர் நடைப்போட்டியில் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடம் 12 வினாடிகளில் கடந்து செர்வின் 3வது இடம் பிடித்தார்.